அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கிறது. அண்டத்தில் என்ன இருக்கிறது? பஞ்சபூதங்கள் தான். நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. இந்த 5 தான் அண்டத்தில் உள்ளதுதான். அண்டம் என்றால் உலகம். இந்த உலகத்துல 5 ஆற்றல் தான் இருக்கு. அதே 5 ஆனது இந்த உடம்பு. அதே 5 ஆனது இந்த உடம்பு. அண்டத்தின் ஆற்றல் பிண்டத்திலும் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? சமநிலையில் இருக்க வேண்டும். ஒரு ஆற்றல் அதிகமான ஒரு பிரச்சனை, ஒன்னு குறைஞ்சா இன்னொரு பிரச்சனை. அண்டம் என்றால் உலகம், பிண்டம் என்றால் உடம்பு. உலகின் இயக்கமும் உடம்பின் இயக்கமும் ஒன்றுதான். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். கண்ணுக்கு தெரியும் காட்சிகள் யாவும் பஞ்சபூதங்களே. நாம் உண்ணும் உணவும் பஞ்சபூதம் தான். செடி, கொடி, மரம், காய், கனி, பூ, இலை, தண்டு, கிழங்கு எல்லாம் பஞ்சபூதம் தான். அப்ப பஞ்சபூதம் தான் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த சக்திகள். பஞ்சபூதத்தினால் தான் ஆக்கமும் அழிவும். பஞ்சபூதத்தை யாரெல்லாம் மிக உயர்ந்த சக்திகளாக கருதி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ஆனந்தம் வாழ்நாள் முழுவதும் கிட்டும். பஞ்சபூதத்தை துச்சம் என கருதி போகின்றவர்களுக்கு எல்லா இடையூறுகளும் வரும். இது கண்ணுக்கு தெரியாது. நெருப்பு பிரளயம் வந்ததுன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் அழிஞ்சிரும். ஆனா அதே நெருப்பு சிறிய தீபத்தில் இருந்தால் கையெடுத்து கும்பிட சொல்லும். ஆக்கமும் அழிவும். காற்று, இப்ப மெல்லிய சுகந்த காற்று நம்மை தழுவுகிறது. நமது ஜீவன் ஆனந்தமா இருக்கு. இதுல மிகப்பெரிய காற்று என்னதுங்க? புயலும். அதாவது நான் சொல்லக்கூடிய காற்றில் இருந்து ஒரு 10 மடங்கு புயல். அப்ப மீதி 90 மடங்கு. அதுக்கு என்ன தெரியுங்களா பேரு? வாரி காற்று. வாரினா பல டன் எடை கொண்ட அந்த வாகனத்தை அப்படி வானலாவி 1 கிலோமீட்டர் உயர் தூக்கிட்டு போய் அப்படி போட்டு அடிக்கும். அது கடந்த நூற்றாண்டுல அமெரிக்காவில் நடந்திருக்கு. அதே காற்று தான் நமக்கு ஜீவன், உயிர், ஆன்மா. 5 தான் உயர்ந்த சக்திகள் தான் எடுத்துக்காட்டு. அதே போல தண்ணீர், இந்த பூலோக அமிர்தம். தண்ணீர்னா என்ன? ஒண்ணுமே இல்ல. ஆகாயம், பிரளயம் ஏற்படும். ஆகாயம் பார்க்கறதுக்கு நல்லா கண்ணு குளிர்ச்சியா இருக்குது. இதுல பிரளயம் ஏற்பட்டதுன்னா இந்த மைண்ட் மாறி போயிடும். மண்ணு தாங்க தெய்வம். மண்ணுல தான் தங்கமும் இருக்கிறது, வெள்ளியும் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. மண்ணை தொட்டு கும்பிட்டு விவசாயம் பண்ணா நமக்கு எல்லா வாழ்க்கை. மண்ணு தான் சோறு போடுது. மண்ணில் ஏற்படும் பேரழிவு என்ன தெரியுங்களா? மண்வாரி. அதாவது பூமியில் இருக்கக்கூடிய இந்த மண், தண்ணீர் எப்படி மிக உயர்ந்து வந்து பூமிக்குள்ள வந்து அப்படி எல்லாம் எடுத்துட்டு போச்சோ அது போல மண் என்னாகும்? கீழிருந்து அப்படியே மேல உயர்ந்து அப்படி போட்டு அமுத்தி போடும். நிலச்சரிவு வேறு. இது போல மாற்றங்கள் அங்கங்க வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த பஞ்சபூதங்கள் தான் போற்றுதலுக்கும் வழிபாட்டுக்கும் உரிய உயர்ந்த சக்திகள். இந்த 5 சக்திக்கு மேல உலகத்துல வேற எந்த சக்தி உயர்ந்த சக்தி கிடையாது. அதனாலதான் பஞ்சபூதத்தை இங்க விழிப்புணர்வா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். சத்யேந்திர சித்தர் பீடத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்தியாவை நோயற்ற பாரதமாகவும் கல்வி நிறைந்த ஒரு நாடாகவும் பசி இல்லாத ஒரு நாடாகவும் மாற்றுவதற்கு இந்த சத்யேந்திர சித்தர் பீடம் ட்ரஸ்ட் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. மேலும் உலகளாவிய தமிழர்களின் பாரம்பரியத்தை, பாரம்பரிய மருத்துவத்தை உலகறிய செய்வதும், உலக மக்கள் அனைவரும் ஒரு தாயின் பிள்ளைகள் என்கின்ற சித்தர்களின் கோட்பாட்டை உலகறிய செய்வதும் முக்கிய நோக்கமாகும். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்கின்ற அந்த தத்துவத்தை பறைசாற்றுவதும் சத்யேந்திர சித்தர் பீடத்தின் முக்கிய நோக்கமாகும். ஜாதி, மத, இன பேதமற்ற ஒரு சமுதாயத்தை, சித்த மார்க்கத்தை எல்லோரும் பின்பற்றி அதன் மூலம் வெற்றி, அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியம் அனைவரும் குறைவின்றி பெற்று வாழ செய்வதே சத்யேந்திர சித்தர் பீடத்தின் முக்கிய நோக்கமாகும்.
முகவரி ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம், 567/2, ரெண்டி சுவாமிகள் சித்த மகா சமாதி, பெருமாள் சுவாமி மலை அடிவாரம், ஆனைமலை, பொள்ளாச்சி, கோவை. தொடர்புக்கு தொலைபேசி எண் 9344833157.